பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த மத்தியான வேளையிலே நம்ம ஜெபிக்கும்படி கர்த்தர் ஒன்று கூட்டி இருக்கிறார். பிரியமானவர்களே, காலையில வார்த்தையை கேட்டோம், ஜெபித்தோம், துதித்தோம். கர்த்தர் நல்லவர். மத்தியான வேளை வரை கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் அவர் நமக்கு தருகிற ஈவு, நம்மை காத்திருக்க வைத்திருக்கிறவர், நம்ம விரும்பினதை தரப்போகிறவர், அது பெரிசா செய்ய போகிறார். அதற்காக நன்றி செலுத்தி இந்த மத்தியான வேளையிலும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஜெபித்து தொடங்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 33:20 இப்படி சொல்கிறது, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகவுமானவர். வேற இந்த மாமிசம் எதுக்காவது காத்திருந்தா வேற எதையாவது பார்த்து திருப்தி ஆயிரும். இந்த ஆவி அது எதையாவது எதுலேயும் ஒட்டிக்கிடாது. ஆனால் ஆத்துமாவை தைரியப்படுத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. என் ஆத்துமா யாருக்காக காத்திருக்குது? கர்த்தரை நோக்கி இருக்கிற ஆத்துமா தான் பிழைக்கும். கர்த்தரை கண்டுபிடிக்கிற ஆத்துமா தான் வாழும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கரத்தில் ஏசப்பா, எதையோ காத்திருந்து சோர்ந்துட்டது உண்மைதான் ஆண்டவரே. சில மனுஷர்களை காத்திருந்தேன், சில எனக்கு குடும்பத்தில் இருந்து இது கிடைக்குங்கிறதுக்காக அதுக்காக காத்திருந்தேன் ஆண்டவர். சிலர் பிள்ளைகள் மேலே ரொம்ப காத்திருப்பாங்க, பிள்ளைகளை ரொம்ப நம்பி காத்திருப்பாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாத்தையும் மறந்துடுறேன் ஆண்டவரே. நான் இந்த ஆத்துமா உமக்கு மட்டும்தான் காத்திருக்கேன். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆத்துமா கர்த்தர் மீட்டு கொண்டது. இந்த ஆத்துமாவுக்கு உத்தரவாளி அவர். அவருக்கு காத்திருக்கிறவன் கண்டிப்பா எல்லா பகுதியிலும் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, அவரே நமக்கு துணையும் கேடகமானவர். வெறும் துணை மட்டும் இல்லை, எனக்கு ஒரு ஷீல்டு வேணும். நம்ம என் கூட இருக்கிறாரு, என்னை சுற்றி அவர் தான் ஷீல்டாக இருக்கிறார். வெளியே இருந்து ஒன்றும் உள்ளே வந்து தாக்காதபடி. ஏன்னா இந்த ஆத்துமாவுக்கு உத்தரவாளி அவர், இந்த ஆத்துமாவுக்கு காவலாளி அவர். இந்த ஆத்துமா சேதப்பட்டுறக்கூடாது. அதனால ஏசப்பா, இந்த ஆத்துமா எதையோ நம்பி சோர்ந்து போனது உண்மைதான். இன்னையில இருந்து இந்த ஆத்துமா உமக்கு காத்திருக்கும். இந்த ஆத்துமா ஏசப்பா உம்மை நம்பும்படியா, என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கியே அமர்ந்திரு. சங்கீதம் 62:5 நீ நம்புகிறது அவரால் வரும். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி மட்டும் அமர்ந்திருந்து துணை, வெறும் துணை மட்டும் இல்லை. உலகத்துல நிறைய பேரை துணையா தாராங்க. ஒரு புருஷன் இருக்கிறாரு, பிள்ளைகளை துணைன்னு சொல்றாங்க, சின்ன வயசுல தாய் தகப்பனை துணைன்னு சொல்றாங்க. ஆனா நித்தியம் வர இந்த உலகத்தின் முடிவு நாட்களில் நான் அவன் கூட இருப்பேன்னு சொன்னவர் அவர் தான் துணை. வெறும் துணையோட விடாதபடி எதுவும் என் பிள்ளைய தாக்கிடக்கூடாது. இந்த ஆத்துமா நான் மீட்டு கொண்டது, இந்த ஆத்துமா எனக்கு சொந்தம், இந்த ஆத்துமாவுடைய மணவாளன் நான் என்கிறதுனால என்னையும் உங்களையும் சுற்றி அவர் ஷீல்டா கேடகமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி காத்திருங்க. இந்த மாதம் உங்களுக்கு நன்மையானவைகளை காண போறீங்க. கர்த்தர் செய்ய போகிற பெரிய காரியத்துக்காக நம்பி காத்திருங்க. கர்த்தர் பெரிதானவைகளை மேலானவைகளை செய்ய போகிறார். ஆமேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே பரலோகத்தை கண்ணுக்கு முன்னால கொண்டு வாங்க. எதையோ நம்பினதெல்லாம் இந்த மத்தியான வேளையில தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பரலோகம் என் கண்முன்ன வரட்டும், பரிசுத்தர் என் கண்முன்ன தெரியட்டும். உங்களை நம்புறப்பா, உங்களை
நம்புறப்பா, உங்களை நம்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நான் காத்திருப்பேன். என் ஆத்துமாவுக்கு முழுசா உத்தரவாளி நீங்க, என் ஆத்துமாவோட எல்லாவற்றுக்கும் நீங்கப்பா எங்களை தாழ்த்தி தந்து ஏசப்பா. இந்த மாதம் நாங்க நம்புகிறது உம்மால வரப்போகுது. நாங்க உம்மால சேனைக்குள்ள பாய போறோம், உம்மால மதில்களை தாண்ட போறோம், உம்மால பலனடைந்து ஏசப்பா சாதிக்க போறோம், கிறிஸ்துவுக்குள்ளால வெற்றி சிறக்க போகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். நிதானமா பேசணும், நாங்க பொறுமையோட பேசணும், உங்க வல்லமைய பார்த்து உங்களுக்கு காத்திருக்கணும். ஆண்டவரே, மனுஷன் பேசுகிறது இல்ல, நாங்க பேசுகிறத எங்க சூழ்நிலைமையை கேட்கிற தேவனுக்கு நாங்க காத்திருக்கணும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி தந்து பொறுமையை தாங்க. மாமிசத்துல எதுவும் நாங்க கிரியை செய்யாதபடி ஆவியில உண்மை தரிசிக்க கிருபை தாங்க. திரு ரத்தத்தினால் இந்த மாதம் முழுவதையும், நாட்கள் ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு நொடி பொழுதையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க ஒப்பு கொடுத்து துதிகன மகிமையெல்லாம் உமக்கு தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவாய். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நான் புது பலன் அடைந்திடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார், சிலுவையை சுமந்திடுவார், ஜெயக்கொடி ஏற்றிடுவார். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பார், சிலுவையை சுமந்திடுவார், ஜெயக்கொடி ஏற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய்,
பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவாய். கர்த்தரில் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவாய். புது பலனடைந்திடுவாய். நீ புது பலனடைந்திடுவாய். 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 கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். ஆமென். அல்லேலூயா. உயரே எழும்ப பண்ணுகிற ஆண்டவர் நம்மை இந்த மாதத்தில் விசுவாசத்தோடு காத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த வேளையிலும் தேசத்துக்காக, சபைகளுக்காக, துன்பப்படுகிற ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக இவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை மத்தியானம் காலை வேளையில நீங்க பலனடைய 24 மணி நேரம் பாட்டுகள், துதி, ஆராதனை, தேவ செய்திகள் என்று உங்களை பலப்படுத்த கர்த்தர் பயன்படுத்துகிற இந்த ஹெவன் டிவியை கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் என்று உங்க கரங்களை உயர்த்தி ஏசப்பா ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆசீர்வதிக்கிறோம் ஹெவன் டிவியை, ஊழியத்தை ஏசப்பா ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஆண்டவரே எதுக்காக நீர் நாட்டினீரோ அந்த தேவ சித்தம் முழுமையாய் நிறைவேற தேசத்துல பரவி பாய்கிற ஆராய் மாற ஏசப்பா ஸ்தோத்திரப்பா தேசம் முழுவதும் கனி கொடுக்கிற ஒரு பெரிய மரமாய் கர்த்தர் வளர்த்த இன்னும் எங்கெங்க இது போகணுமோ போக கர்த்தர் கரத்துல தாரோம். விடாய்த்திருக்கிற ஆத்துமாக்கள் தேசத்துல உண்டு. இதை பயன்படுத்துங்கப்பா. தேவன் யார் என்று அறியாத ஆத்துமாக்கள் உண்டு. இந்த டிவி அவர்களுக்கு பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரப்பா. வாழுறதற்கு வழி இல்லைன்னு நினைக்கிறவர்களுக்கு உற்சாகம் ஊட்ட பலனடைய வைக்க இதை பயன்படுத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அடுத்த நாளை குறித்து நம்பிக்கை இல்லாத மனுஷனுக்கு நம்பிக்கை கொடுக்க இதை கர்த்தர் பயன்படுத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த டிவியில முழு நேரமாய் பகுதி நேரமாய் ஊழியம் செய்கிற அநேகர் உண்டு. ஆண்டவரே இதற்காக அல்லும் பகலும் உழைக்கிற பிள்ளைகள் உண்டு. இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய காத்திருப்புகளை கர்த்தர் ஆண்டவரே ஜெயமாய் மாற்றும்படியாய் இருதயத்தில் விரும்புகிறது வரும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே இவ்வளவு பெரிய ஒரு ஊழியத்தை செய்ய பக்கமலுமாய் ஆண்டவரே பின்னாடி இருந்து உதவி செய்கிற இந்த டிவியில உழைக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றியப்பா. இதற்காக ஓடுகிற ஆண்டவரே இந்த ஃபவுண்டருக்காக அவங்க குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராவே ஸ்தோத்திரம். தேவதாசனையும் குடும்பத்தை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க நீதிமானுடைய சந்ததி தேசத்துல செழித்திருக்க வாழ்ந்திருக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா நன்றி அப்பா சோதனை. இந்த டிவியுடைய நிரந்தரமான ஒரு கட்டுமான பணி நிறைவுறாம இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை கர்த்தர் நிறைவானதை கர்த்தர் செய்து கொடுக்கும்படியாய் இதற்காக கொடுக்கிறவர்களை கர்த்தர் எழுப்ப ஜெபிக்கிறவர்களை எழுப்ப கர்த்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். டிவி மூலமாய் வெளிய இடங்கள்ல செய்யப்படுகிற ஊழியங்களுக்காக அங்க கொடுக்கிற நலத்திட்டங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்க அங்க
அங்க ஒரு திரளான ஆத்தும அறுவடையை கத்தர் கட்டளையிட அங்க இருந்து எழுப்பியிருக்கிற அப்பா ஸ்தோத்திரம் மிஷனரிகளை அந்த தேசத்துல கத்தர் வல்லமையாய் பயன்படுத்த கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கரத்துல தாரோம் ஏசப்பா. டிவி ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். தடையில்லாம எல்லாம் நடக்க கத்தர் கிருபை பெருக. இதற்கு விரோதமான சத்துருடைய எல்லா மோசங்கள் எல்லாம் கத்தர் கட்டி அப்புறப்படுத்த ஆண்டவருடைய தேவ திட்டம் பூரணமா இந்த டிவி மேல நிறைவேற கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஊழியக்காரரை குடும்பத்தையும் திரு ரத்தத்தினால வேலி அடைங்க. நீங்க ஊழியம் செய்கிறவங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேலை செய்கிற எல்லாரையும் கத்தர் பொறுப்படுத்தி பாதுகாக்க கத்தர் கரத்துல தந்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். அப்படி இந்த டிவி ஊழியத்துல அநேகர் எங்களுக்கு விண்ணப்பங்களை எழுதியிருக்கிறீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பலகீனத்துக்காக ஜெபிக்க கேட்டிருக்கீங்க. ஹார்ட் ப்ராப்ளத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது தன் வேலையை செய்வதாக, கிட்னி ஃபங்க்ஷன் ஆவதாக, எழும்பாத செயல்படாத அவயவங்கள் செயல்படுவதாக, இரத்த நாளங்கள் சரியாவதாக, எல்லா கட்டிகள் மறைவதாக, இயேசுவின் நாமத்தில் நெடுநாளாய் கண்ணீரின் பாதைகள் மாறுவதாக, பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நன்மைகள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினால குடும்பத்தில் இருக்கிற தடைகள் மாறுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா அதுக்கு உங்க கணக்குல கையில ஒரு கணக்குண்டுப்பா. அந்த பிள்ளைகள் தாங்குற ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. நீதிமான் என்ற ஆண்டவரே ஊழியக்காரன் என்கிற பேர்ல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் டிவிக்காக விதைக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் இதுக்கான ஆசீர்வாதங்களை மிகுதியாய் காணும்படியான கிருபையை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நன்றி அப்பா ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. உங்க கரத்துல எல்லாவற்றையும் தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னுமா இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்திலே எலெக்ஷன்ஸ்க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறோம் இல்லையா? தேவன் விரும்புகிற ஆட்சி அமைய வேண்டும். அது எந்த ஆட்சி ஆனாலும் தேவன் நியமித்திருக்கிற ஆட்சி. நம்ம ஆண்டவரை இந்த கட்சி தான் வரணும், அந்த கட்சி தான் வரணும்னு சொல்கிறதுக்கு நமக்குள்ள. ஏன்னா நமக்கு அதிகாரிகளை ஏற்படுத்துகிறவர் தேவன். அந்த விசுவாசம் நமக்கு இருந்ததுன்னா ஆண்டவரே நீ விரும்புகிற ஆட்சி எங்களுடைய தேசத்தில் அமையட்டோன்னு சொல்லிட்டு ஜெபிப்போமா? எதுவாக இருந்தாலும் நம்மை காத்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்மை அழைத்தவருக்கு உண்மையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நாம் ஜெபிப்போமா? நம்முடைய தேசத்தின் எலெக்ஷனுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நடக்கிற இந்த எலெக்ஷன் உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் அதிகாரிகளை நியமிக்கிறவரப்பா. யார் எங்களுக்கு அதிகாரியாய் வரணும்னு ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே. தயவாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் அப்பா எங்கள் ஆண்டவரே எல்லாரும் கரத்தில் தருகிறோம் அப்பா. எங்கள் விருப்பப்படி அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே தேசத்திலே அமெரிக்கையும் நம்பிக்கையுமாய் நாங்கள் அமர்ந்திருந்து ஜீவனம் பண்ணுவதற்கு ஏது எந்த ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆட்சி அமைய வேண்டுமோ என் தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஒன்று கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்களை எல்லாரையும் தருகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எந்த பிரகாரமாக நாங்கள் இதை தேர்ந்தெடுக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவரே தேவனை நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படணும், நீர் மாத்திரம் அப்பா ஆண்டவரே எல்லா ஸ்தானங்களிலும் வெளிப்படணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஏற்படுத்துகிற அதிகாரிகள் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணுவதற்கு அவர்கள் உதவி செய்ய எங்கள் நாட்டின் கனிம வளங்கள் எங்கள் நாட்டு மக்களுக்கு அது உபயோகப்படுத்துறதுக்கு எங்கள் ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே அமைதலும் சந்தோஷமான ஜீவிதம் பண்ணுவதற்கான சட்டத்திட்டங்களை ஏற்படுத்துவர்களாய் அவர்கள் வருகிறவர்களாய் இருக்க ஆண்டவரை நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா.
இந்த எலெக்ஷன் டைம்ல எந்த அசம்பாவிதங்களும் நடக்காதபடிக்கு ஆண்டவரே, எந்த கோஷ்டி பூசல்களும் நடக்காதபடிக்கு கத்தாவே ஆண்டவரே, மார்க்க பேதங்கள் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரை நீர் காத்துக்கொள்ள விடுமா செபிக்கிறோம். முற்றிலுமாக கத்தாவுடைய சமூகத்திலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை நீர் மாத்திரம் ஆண்டவரை எங்கள் தேசத்திலே மகிமைப்படணும் அப்பா. ஆண்டவரை இந்த எலெக்ஷன்ஸ் நடக்கிற நேரத்தில் ஆண்டவரே எந்த பிரச்சனையும் ஏற்பட்டு விடாதபடிக்கு கத்தாவே, எந்த கொலை வெறிகளோ ஆண்டவரை, எந்த வெறி எந்த ஆண்டவரை சோத்திரிக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமைகள் போட்டிகள் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே அமெரிக்காக ஒரு அமைதியான ஒரு ஆண்டவரை எலெக்ஷன் நடைபெற்று முடியத்தக்கதாக ஆண்டவரை நீ கிருபை செய்யணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. இடையில பிரச்சனைக்கு என்று உருவாக்குகிற ஆண்டவரை ஐடியாஸ் அண்ட் ஐடியாலஜிஸ் எல்லாமே ஆண்டவரே இல்லாமல் போகும்படியாக எங்கள் தேவன் கிருபை செய்யணுமா செபிக்கிற ஆண்டவரே. நீ நினைத்தால் முடியும் ஆண்டவரை சோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே பாதகம் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் காணப்பட ஆண்டவரே நீ கிருபை பாராட்டணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சமூக காரியங்களை அனுகூலமாக்கி எங்களுக்கு கத்த தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் நல்ல சீதோஷ்ண நிலைகள் கத்தாவே எந்த ஒரு ஆண்டவரை இடத்திலும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதபடிக்கு தேவனே நீ கரப்பிடித்து நடத்த விடுமா செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னுமா எங்கள் சபைகளை உடைய சமூகத்திலே தருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தேசத்தின் சபைகள் ஆண்டவரே பக்தி வைராக்கியமாய் ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக அநேகரை இழுக்கிற ஒரு ஆண்டவரே ஒரு மிஷினாக அது காணப்பட ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. கத்த கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அதன் அண்டைக்கு வருகிறவர்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். உடைய பரலோகத்தை ராஜ்யத்தை கட்டுகிற ஆண்டவரே ஒரு சபையாக காணப்பட ஆண்டவரே நீ கிருபை பாராட்டணுமா செபிக்கிறோம். அனுதினமும் அதன் நிழலை வந்து கத்தாவே ஆண்டவரை அந்த சட்டைகளின் அடைக்கலத்தை கண்டு கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உடைய கரங்களிலே தருகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஊழியக்காரர்கள் உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. அவர்களை ஆண்டவரே சோத்திரிக்கிற வானத்திலே இருக்கிற நட்சத்திரத்தை போல ஆண்டவரே அவர்கள் பிரகாசிகர்களாய் காணப்பட தேவனே நீ கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. இன்னுமாய் கத்தாவே சோத்திரிக்கிறோம். எங்களுடைய சபையின் ஆண்டவரை விசுவாச பிள்ளைகளை உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. அந்த குடும்பங்களுக்கு தர ஆண்டவரே வழி நடத்துங்க. நீரே அக்கினி மதிலும் கோட்டையுமா இருந்து கத்தாவே சகல நோய்களும் தீங்குக்கும் தீமைக்கும் கத்தர் விலக்கி காத்து கொள்ளணுமா செபிக்கிற ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களிலே அனுதினமும் வளர்ந்து முன்னேறி செல்லத்தக்கதாக கத்தாவை நீ கிருபை பாராட்டணுமா செபிக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களிலே அப்பா அவர்களை ஆண்டவரை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முன்னாலே நிற்கத்தக்கதாக கத்தாவை நீ கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம். நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களிலும் நீரே மகிமைப்படணும், நீரே காத்து நடத்தணும் அப்பா. உங்களுடைய கரங்களிலே முற்றிலுமாக தருகிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவரை எங்கள் ஆண்டவர் விசுவாச பிள்ளைகள் வாழ்விலும் கத்தாவே ஆண்டவரை விரும்பின காரியங்கள் வந்து அவர்கள் குதூகலம் அடையத்தக்கதாக அவர்கள் சந்தோஷப்படத்தக்கதாக ஜீவ விருட்சத்தை ஆண்டவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை தரணுமா செபிக்கும் தாழ்த்தியுடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வரையும் மறவாதே. ஆமென் ஆமென். God bless you all. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம்.